ஒருவன் ஒரு முறை ஸ்ரீராம சரணம் மமன்னு சொல்லிவிட்டாலே போருமா. ஒரே ஒரு தடவை சரணாகதி, ஒரு தடவை தான். வீண்டு வீண்டு நமஸ்காரம் வேணா பல தடவை நமஸ்காரமே தவிர ஆத்ம சமர்ப்பணம் ஒரே ஒரு தடவை தானே. சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சேயாசதே அபயம் சர்வபூதேப்யோ ததாமி ஏதத் விரதம் மம. இதுவே எனது விரதம். பகவானுக்கு விரதம் இருக்கான். நமக்கெல்லாம் தானே ஏகாதசி விரதம், சிவராத்திரி விரதம்னு விரதம்லாம் உண்டு. பெருமாளுக்கு விரதம் உண்டான். ஆமாம், பெருமாளுக்கு விரதம். அண்டினவர்களை கைவிட மாட்டேன். சகிருதேவ ஒரே ஒரு தடவை பிரபத்தி பண்ணா கூட ராமா நான் உன்னை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிவிட்டாலும், இல்லை மனசுனால திருட நம்பிக்கையோட ராமர் இருக்கார் எனக்கு அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தாலோ, இல்லை ரெண்டும் வேண்டாம் காய்கமாக விழுந்து நமஸ்கரித்தாலோ, அல்லது இது மூன்றுத்தையுமே பண்ணாலோ, மனசனால் வாக்குனால் காயத்தால் பகவானை சரணம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவனை ரட்சிக்க வேண்டியது யார? அந்த ஜீவனை. சர்வபூதபியம் சர்வபூதபியம். ஒரு குரங்கு உள்பட, ஒரு கரடி உள்பட, ஒரு அணில் உள்பட எல்லாத்துக்கும் அபயம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறதுனால சர்வபூதேபியா அப்படின்னு விட்டாருங்க. அப்பேற்பட்ட வள்ளல் இல்லையா ராமர், அப்பேற்பட்ட பிரபு. அவசர அவசரமாக ஓடி போய் கூப்பிட்டுன்னு வரான். விபீஷணன் தட தட தடன்னு ஓடி வந்து ராமச்சரணத்தில் விழுந்தார். பார்த்தா பேசினார். எப்படி இருக்குன்னு புதுசாக பேசுகிற மாதிரியே இல்லையா, ரொம்ப பழகினவர் மாதிரி அருமையாக பேசுகிறார். அவனை அப்படி மதிக்கிறார். இந்த வானர ஆளுக்கு அவர்கிட்ட ஒரு நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுனால ராட்சசாலுடைய சைன்யம் எப்பேற்பட்டது, அவளுடைய பல பராக்கிரமெல்லாம் என்ன, அதெல்லாம் சொல்லு அப்படின்னார். ஒளிவு மறைவு இல்லாமல் விபீஷணன் எல்லாம் உள்ளது உள்ளபடி ஒப்பிச்சுட்டார் ராமர்கிட்ட. ஆச்சு, இனிமேல் கிளம்பணும், அவ்வளோதான். வந்ததுமே இந்த விபீஷணனுக்கு இந்தா விபீஷணா லங்காபுரி ராஜ்யம்னு உட்கார வச்சு பட்டமே கட்டிவிட்டார். ராவணனை வதம் பண்ணி உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறேன் பிற்பாடு அப்படின்னு சொல்லியிருக்கார். எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். முதல்ல இவாளுக்கு இந்த பெரிய சதயோஜன விஸ்தீர்ணமான சமுத்திரத்தை தாண்டி ஆகணும். ஆஞ்சநேயர் ஆகாச மார்க்கமாக போயிட்டு வந்துட்டார். இப்போ இருக்கக்கூடிய வானராலும் அவன் அப்பேற்பட்ட கோடிக்கணக்கான பேர் இருக்கா, எல்லாரும் கடக்கணும். என்ன பண்ணலாம்? விபீஷன் ஒரு ஐடியா சொன்னார். சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் கந்துமர்ஹதி. சரணாகதி அப்படின்னு ஒன்று பண்ணால் உடனே பலன் கிடைக்கிறது இல்லையா, அது தெரிஞ்சு கொடுத்து இவருக்கு. அதனால என்ன சொல்லிவிட்டார், ராமர் சமுத்திரராஜனுக்கு சரணம் அடையணும் அப்படிங்கிறார். சரணாகதி பண்ணால் அபயம் உண்டுங்கிறது வாஸ்தவம் தான். ஆனால் யார் பண்ணணுங்கிறது ஒன்று உண்டு. ராமர் சரணாகதி பண்ணார், தர்ப புல்லில் படுத்துட்டு இருந்தார் அப்படின்னா சமுத்திரராஜன் எட்டியே பார்க்கல. ஏன்னா அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. பகவான் இப்படி பண்ணுறாரே, அதுக்கு நாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னே அவனுக்கு புரியல. இவருக்கு திடீர்னு எழுந்துட்டார். ஃபுல்லாக சரணாகதியும் பண்ண முடியல பார்த்தல இவருக்கு. ஏன்னா இவருக்கு அபயம் கொடுத்தே பழக்கமாக இருக்கு. சரண்யனான இவர் போய் சரணாமத்தின்னு உட்காந்துண்டா. திடீர்னு எழுந்துட்டார். பார்த்தா இந்த சமுத்திரராஜன் ஏன்னே கேட்கல அப்படின்னதும் சாபமானய சௌமித்ரே, லக்ஷ்மணா வில்ல எடு, என்ன பண்ணுறேன் பார், சமுத்திரம் சோஷயிஷ்யாமி, அடியோட இந்த சமுத்திரத்தையே வத்த அடிச்சுடுறேன். பத்யாம் யாந்து பிளவங்கமாக. இந்த வானரர்களை எல்லாம் இந்த பெரிய சமுத்திரத்தை வெறும் காலாலேயே நடந்து அக்கறைக்கு போகும்படி எல்லா ஜலத்தையும் அடியோட வரட்டி அடிச்சுடுறேன் அப்படின்னு விட்டார். லக்ஷ்மணர் பார்த்தார், பயந்து போயிட்டார். என்ன பண்ணுவார் அண்ணான்னு தெரியலையே, இஷ்டம் இல்லை இவருக்கு. அதனால சாபம் ஆனைய அப்படின்னு உடனேயே வெறும் கோதண்டத்தை மட்டும் கொண்டு கொடுத்தார். வில்ல மட்டும் வச்சுட்டு என்னடா பண்றது, சராம்ஷ போய் அம்புலாம் கொண்டு வா அப்படின்னார். இதோ கூர்மை தீட்டப்படாத மொக்கையா இருக்கிற அம்பெல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுத்தார். இதெல்லாம் கேட்கலண்ணா. ஆசி விஷோபமானு
பெரிய அஸ்திர சஸ்திரங்கள்லாம் உண்டு, எல்லாத்தையும் கொண்டு வா, இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன் பாரு இந்த சமுத்திரத்தை. அப்படி இப்படி கிளம்பினாரோ இல்லையோ, சமுத்திரம் யார்? சாட்சாத் வருண பகவான் தானே. அவர் அரண்டு போயிட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தனது நிஜ ரூபத்தில் ராமரிடத்தில் வந்து கை கூப்பி கொண்டார். நீங்கள் வந்து என்ன சரணமடைவாவது, நீங்கள் என்னை பார்த்து ஆக்ஞையிட்டா போருமே, ஆக்ஞையிட்டா செய்யறதுக்கு நான் காத்துன்னு இருக்கேன். நீங்கள் வந்து பிரபத்தி பண்ணதும் அடி எனக்கு என்ன பண்ணணும்னு புரியல. உங்கள் செட்டு இந்த வானரெல்லாம் இருக்காளே, இவாள இந்த நலன் அப்படின்னு ஒரு பையன் இருக்கான். அவனே இன்ஜினியர் தான், அவனுக்கு எல்லாமே தெரியும். விஸ்வகர்மா அவனுடைய அவதாரமாக தோன்றினவன். அதனால அவனை வச்சுட்டு நீங்கள் ஆரம்பிச்சேள் அப்படின்னா ஈஸியாக இந்த சேத்து பந்தனம் பண்ணிடலாம். என் மேலே நீங்கள் அணை போட்டுக்கோங்கோ, நான் நன்னா தாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லி விடை பெற்றுன்றாராம் இந்த சமுத்திர ராஜா. அணை போடணும் அப்படின்னு கிளம்பினா எல்லா வானரர்களும் உற்சாகமாக அவா பெரிய பெரிய மலைகளை எல்லாம் கொண்டு வராளாம். ராமர் தனது கோதந்தொட்டத்தினுடைய நுனியாலேயே எப்படி போகலாம் அப்படிங்கிற மேப் போட்டு காட்டினார். அதுதான் அங்கே தனுஷ்கோடி அப்படின்னு இருக்கு இல்லையா, ராமேன கலிதா ரேகா அப்படின்னு. உடனே அவரவர்கள் எல்லாரும் மலைகளை கொண்டு கொடுக்க இந்த நலன் எல்லாத்தையும் இப்படி வாங்கி இப்படி அடுக்கிறான், இப்படி வாங்கி இப்படி அடிக்கிறான், எல்லாத்தையும் அடிக்கின்றே போகிறான். பெரிய பெரிய மலைகளெல்லாம் இவள் ரொம்ப ஜாலியாக தூக்கின்னு வரலாம், கேஷுவலாக, ரொம்ப சிரமப்பட்டுலாம் தூக்கலை. ஏன்னா அங்கே பிரபு நின்றுட்டு பார்த்துட்டே இருக்கார். அவருடைய கட்டாட்சமே தான் பலம். குரங்குகள் மலையை நூக்க, அது எல்லாம் அழகாக கயறு கட்டி ஒவ்வொன்றும் எப்படி அமைக்கணுமோ வரிசலாக அமைச்சுண்டு போகிறான் நலன். குளித்து தான் புரண்டிட்டோடி. இப்படி இந்த மலைகள்லாம் அடுக்கிறத பார்த்துட்டே இருந்ததோ இல்லையோ ஒரு அணில் குட்டி. அந்த அணில் என்ன பண்ணித்து, இவெல்லாம் வெறும் கல்லை தானே அடுக்கிறா, நம்ம மணல் வேணா நம்ம கொண்டு போய் கொட்டலாம் அப்படின்னு கிளம்பித்து. அது என்ன, தரங்க நீர் அடைக்கலுற்ற சலமிலா அணிலும் போலே. சோன்னு அலை வருது. இந்த அலை கிட்ட வரும்போதே பயமாக இருக்காதான் இந்த அணில் குட்டிக்கு. ஒரு அலை வந்து வீசி அடிச்சுன்னு போனால் இந்த அணில் குட்டி போக வேண்டியது தானே. எப்போதுமே கைங்கரியத்தில் உற்சாகம் இருந்தாலே போகிறோம். நம்மளால் முடியுமா முடியாதாங்கிறத பற்றி ராமர் பார்த்துக்கிறார். நம்ம ஏன் கவலைப்படணும்? ஏதாவது ஒரு கைங்கரியம்னு வச்சுப்போம், அதெல்லாம் பண்ணிடலாம், நான் வந்துடுறேன், நான் முதல்ல வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுப்போம், அப்புறம் பார்த்துக்கலாம். என்னப்போ கிளம்பிடணும் உற்சாகமாக. உற்சாகம்னு ஒன்று இருந்துருது அப்படின்னா எப்பேற்பட்ட காரியத்தையும் சாதிக்க முடியும் இல்லையா. இந்த அணிலை பாருங்கோ, இந்த மலை எப்பேற்பட்ட மலை, பெரிய பெரிய மலையெல்லாம் கொண்டு வந்து அடுக்கிறா. வானரால்லாமும் பெரிய ரூபத்தில் அப்பேற்பட்ட பயங்கரமான காரியத்தை பண்ணின்னு இருக்கா. இவன் இடையில மாட்டின்றாலும் அது அவ்வளோதான், இந்த மலை இடுக்கில் மாட்டின்றாலும் அது அவ்வளோதான், இந்த சமுத்திரத்தோட அலையில் அடிச்சுட்டு போனாலும் அது அவ்வளோதான். ஆனால் அது கவலையே படலை. அது என்ன பண்ணிட்டு, கையால் அணில் கை எப்படி இருக்கும், அது கையால் கொண்டு 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 மணலை போட்டால் ரொம்பிடுமான்னு அதுக்கு தோணித்து. இப்படி இப்படி போட்டால் எப்படி ஃபுல்லாகும், நாம் வேறு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டுது. கிடுகிடுன்னு போய் அந்த சமுத்திரத்தில் போய் குளித்து தான் புரண்டிட்டோடி. அங்கே வந்தது நிறைய மணல் வெளிகள் இருக்கே, அதில் போட்டு நன்னா உடம்பெல்லாம் தேய்ச்சிண்டு உடம்பு பூரா நன்னா மணலெல்லாம் அள்ளிண்டுது. பெரிய மலை இருக்கே, அந்த மலையினுடைய ஒவ்வொரு இடுக்குலையும் போய் தன் மேலே நிறைய மணல்லாம் கொண்டு வந்திருக்கேன், அதெல்லாம் அப்படி கொண்டு போய் ஜெய் சீதாராம் அப்படின்னு உதிர்த்துட்டு மறுபடியும் போய் குளிச்சுட்டு மறுபடியும் புரண்டி அப்புறம் மறுபடியும் ஓடி வந்து இந்த மலை இடுக்கில் இப்படி நன்னா உலுக்கிட்டு இப்படி ஏன் பண்ணின்னு இருக்கான். இப்படி பண்ணிட்டு இருக்கிறது எங்கேயோ தூரத்தில் இந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தாரோ இல்லையோ, ராமபிரான் லக்ஷ்மணா அந்த அணில் குட்டி இருக்க பாரு, அதை பிடிச்சுன்னு வாடா அப்படின்னார். அதை போகிறோம், அதை போய் பிடி அப்படின்னார். லக்ஷ்மண சுவாமி அங்கேருந்து வந்து வா உன்னை கூப்பிடுறா அப்படின்னு அழைச்சிட்டு போய் ராமர்கிட்ட விட்டதும் ராமர் மடியில் வச்சுட்டு லாலனை பண்ண ஆரம்பிச்சுட்டார். எனக்காக இப்படி உழைக்கிறியேப்பா நீ அப்படின்னு அப்படி பழகுறான் ஒவ்வொருத்தர் இடத்துலையும். அப்படி ஒரு பிரேமை
எந்த ஒரு லாலனைக்காக சீதாதேவி 10 மாத காலமாக பரிதவிச்சுன்னு இருக்காளோ, அந்த பாருங்கோ இந்த அணில் குட்டிக்கு அது கிடச்சிருது. மடியில் வச்சுட்டு அப்படி கொஞ்சறாரே, ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறார். அப்போ என்னன்னா, ராமர் சங்கல்பிச்சதுனால சேது பந்தனம் ஆச்சோ இல்லையோ, வானராலாம் மலைகளை கொண்டு போட்டதுனால சேது பந்தனம் ஆச்சோ இல்லையோ, இந்த அணில் பண்ண கைங்கரியத்தில் இந்த சேது பந்தனம் அழகாக ஆயிடுது. ரொம்ப அழகாக போட்டுட்டா. சரி கிளம்பி போவோம் அப்படின்னு அக்கறைக்கு லங்கையை நோக்கி கிளம்புறார்கள். ஜயத்யதிபலோ ராமஹா லக்ஷ்மணஸ்ச மகாபலஹா ராஜா ஜெயதி சுக்ரீவஹா ராகவேணாபிபாலிதா. ஸ்ரீராமருக்கு ஜெய், லக்ஷ்மணருக்கு ஜெய், சுக்ரீவருக்கு ஜெய் அப்படின்னு ஜெயகோஷம் பண்ணிண்டு ஆப்ளவந்த பிளவந்தஷ அத்தனை பேரும் எரிந்து கிளம்பி ஓடுறா. சில பேர் தாவரா, சில பேர் குதிக்கிறா. அங்கதன் லக்ஷ்மண சுவாமியை தான் தூக்கிண்டா. ஆஞ்சநேய சுவாமி ஸ்ரீராமபிரானை தூக்கிண்டா தனது தோளில். ஜாம் 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 ஜாம்னு நடந்து போகிறார்கள் இந்த அணையில். சில பேர்லாம் நீச்சல் அடிச்சே அக்கறைக்கு வரா. சில பேர் எல்லாம் ஆகாச மார்க்கமாக தாவி குதிச்சு வரா. அணையை நம்பிண்டு தான் எல்லாரும் வரணும் அவசியம் இல்லை. ஏன்னா சகல கோடி வானர வெள்ளங்களும் இந்த சமுத்திரமே அடைஞ்சிரும் போல் இருக்கு. அவ்வளவு பேர் இருக்கா இவாளே. அத்தனை பேரும் வந்து இக்கரையில் தேடிந்தா. சேர்ந்து பார்த்தாக்க ஆச்சரியமான இந்த லங்காபுரி தெரியறது. அழகான பெரிய இந்த சமுத்திர தீரம், அதில் குழுமி இருக்கார்கள் இத்தனை பேரும். ஆச்சு யுத்தத்துக்கு போனோம் ரெடியாக இருந்துருக்கார். இவர்களாம் இங்கே வந்திருக்கா அப்படிங்கிற செய்தி ராவணனுக்கும் போகாமல் இல்லை, ராவணனுக்கும் தெரியறது. அவன் தனது ஒற்றர்களை அனுப்பிச்சு இவர்களுடைய பல பராக்கிரமம் என்னன்னு பார்க்கணும்னு நினைக்கிறான். சுகன் சாரணன் அப்படின்னு 2 ராட்சச அவர்களை அனுப்பி வச்சான். அவன் சும்மா இல்லாமல் வரும்பொழுதே வானரா மாதிரி ரூபம் எடுத்துட்டு வந்து இவனோட சேர்ந்துட்டான். குரூப்பாக ஐக்கியமாயிட்டான். இவன் அப்படி பேசுகிறான், அவன் என்ன பேசுகிறான், என்ன சொல்லிக்கிறான், இவளுடைய சைன்யம் எவ்வளோ இருக்குது, இவளுடைய பலம்லாம் எப்பேற்பட்டது எல்லாம் பார்த்துட்டே இருக்கான். இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது என்னதான் இருந்தாலும் இவன் தாவி குதிக்கிறதுக்கும் அவன் தாவி குதிக்கிறதுக்கும் இவன் குறங்கிறதுக்கும் அவன் குறங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இவன் வேற யாரோ போல் இருக்கேன், இவன் வந்து கூட்டின்னு இருக்கான் நம்ம கூட்டத்தில் அப்படின்னு பார்த்ததும் விபீஷணன் பார்த்தார். டே நீ 2 பேரும் சுகசாரணன் தானே, இங்கே என்னடா பண்ணுறேள் விட்டார். காட்டி கொடுத்துட்டார் விபீஷணன். உடனே இந்த வானர்கள்லாம் பார்த்தா இந்த சுகசாரணர்களை வச்சு நன்னா அட்டின்னு அடிச்சு இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிராணன் போகிற சமயம் இவெல்லாம் ஆரம்பித்தா, ஏற்பட்ட காலமாக ஆஜன்மமாக நாங்கள்லாம் என்னென்னலாம் பாபம் பண்ணோமோ, இனிமே என்னென்னலாம் பாபம் பண்ண போகிறோமோ எல்லா பாபங்களும் என்னை அடிக்கிற வாழ்க்கை போய் சேரும். என்னை யார் மொத்தராலோ அவளுக்கு போய் சேரும் அப்படின்னா. ராமபக்தாலான வானராலாம் பாப்பத்துக்கு பயப்படுவாளோ, ராம்னு ஒரு தடவை சொன்னாலே எல்லா பாப்பமும் போயிட்டு போகிறது. அதனால இவ ஒன்றும் அடிக்கிறத நிறுத்தவே இல்லை. இவ மாட்டுக்கு ஹாயாக அடிச்சுட்டு இருக்கா. வானராலாம் பயப்பட மாட்டா, ஆனால் நம்ம ராமர் பயப்படுவார் பாப்பத்துக்கு. அனாவசியமாக அவனை போய் அடிக்காதீங்க, இங்கே அழிச்சுன்னு வா அப்படின்னார். இந்த சுகசாரன்கிட்ட என்னை கூப்பிட்டார். அவரை பார்த்து கேட்குறா, ஏன்பா நான் தானே இங்கே முக்கியம், நேரம் நீ என்கிட்ட வர்றதானே, ஏன் போய் வாக்கிட்ட மாட்டேன்ட, என்ன வேணும் சொல்லுவருக்கு, எதுக்காக வந்திருக்க? இல்லை மகாராஜா, ராவணனை அனுப்பித்தான் நாங்கள் வந்திருக்கோம். இங்கே பல பராக்கிரமத்தினுடைய சேனையினுடைய எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுட்டு வரும்படி என்னை அனுப்பிச்சு வச்சார், அதுக்காகத்தான் கிளம்பி வந்தோம். அப்படியா, இவ்வளவு தானே, தெரிஞ்சுட்டா போச்சு அப்படின்னார். இதை வானர்களையே ஒரு பையனை கூப்பிட்டு எல்லாரையும் காட்டிடுவான். இப்போ எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணு, எல்லாருடைய பலம் என்னன்னு சொல்லு அப்படின்னதும், இது வரைக்கும் எந்த பையன் அடிச்சுட்டே இருந்தானோ அவர்களை அவனே வாங்கோ சுவாகத்தம் அப்படின்னு கூட்டின்னு போகிறான். கை கட்டி வாய்ப்பொத்தி எல்லாத்தையும் தரிசனம் பண்ணி வச்சு எல்லாத்தையும் காட்டி அடியோடு எல்லாத்தையும் ஒப்பிச்சு அவனுக்கு, சரிப்பா நீ போயிட்டு வா, போய் ராவணன்கிட்ட சொல்கிறதும் என்ன பண்ணணுமோ பண்ணு போயிட்டு வா அப்படின்னா. இந்த சுகசாரனாளுக்கு ராமரை விட்டு போகவே மனசு இல்லையா. அதுடா இவரோட கூடவே இருக்கலாமே அப்படின்னு தோன்றது, ஆசையாக இருக்கு.
சரின்னு கிளம்பி இப்படி போனான். ராவணன் கிட்ட போய் உட்காந்துட்டான் சபையில். என்னடா தெரிஞ்சுட்டு வந்துட்டியா? அடடே, நீங்கள் என்ன பேர்பட்ட ஒரு ரூப சௌந்தரியம் தெரியுமோ, எப்படி இருக்காரு தெரியுமோ அப்படின்னு உட்காந்துட்டு ராமரை பற்றி அவன் வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டான். வர்ணிச்சதும் அவனுக்கு வந்ததே கோபம். இதுக்காட்டா நான் அனுப்பினேனா? இதுக்காத்தானா நான் அனுப்பினேன்? அங்கேருந்து வந்து சைன்யத்தை என்னென்ன தெரிஞ்சுட்டு வாடான்னாக்க உட்காந்துட்டு ராமரை பற்றி என்கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணி பாடின்னு இருக்க, என்ன பண்ணுறேன் பாரு ஒன்ன அப்படின்னு மிரட்டினான். மகோதரன் மகாபார்ஸ்வன்னு 2 பேர் மந்திரிகள் அவளை அழைச்சிட்டு நேர அவன் ஆற்றுல பெரிய மாடி உண்டு, அங்கே போய் உட்காந்துருக்கான். பெரிய சிம்மாசனத்தில் காற்று வாங்கிண்டு இவன் இப்படி உட்காந்துருக்கானா. ராமபிரான் அங்கே அழகான ஒரு மலை, சுவேல பர்வத்தம்னு அந்த மலை மேலே ஏறிண்டார். அங்கேருந்து பார்த்தா லங்கை இன்னும் நல்லா அழகாக தெரியுமா. அதனால அப்படி நின்றுண்டு இந்த லங்கை ஆச்சரியமாக இருக்குது. லங்கையினுடைய சோபை எழில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே ரசிச்சுட்டு உட்காந்துருக்கார். லக்ஷ்மண சுவாமியும் நிற்கிறார், சுக்ரீவன், ஜாம்பவான், ஆஞ்சநேய சுவாமி, அங்கதன் எல்லாருமே இருக்கா. இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது என்னாச்சு, இந்த சுக்ரீவன் பார்க்குறான் இல்லையா, சுக்ரீவன் இங்கே பார்த்தான், அங்கே பார்த்தான், அங்கே பார்த்தான். அப்புறம் அங்கே அந்த ராவணன் உட்காந்துருக்கானே அவனை பார்த்துட்டான். அதோ ராவணன் இருக்கான்னு பார்த்தானோ இல்லையோ, அவனால் இங்கே இருக்க முடியல. ஒரு ஜம்ப் பண்ணா, ஜெய் சீதாராம்னு நேரம் அவன் எதிரில் போய் தொப்புன்னு குதிச்சான். இந்த பையன் இங்கே திடீர்னு வந்து சேருவான்னு எதிர்பார்க்கல இவன். நேர போய் அவன் சுண்டை பிடிச்சி தரன்னு இழுத்து ஒரு குத்து விட்டு, இவன் அவனை அடிக்க, அவன் இவனை அடிக்கிறது, அமுக்கிறது, பெசையறது என்னென்ன உண்டும். பரஸ்பரம் ஸ்வேத விதிக்த காத்ரௌ பரஸ்பரம் சோனித திக்தக் தேஹவ் பரஸ்பரம் சிருஷ்ட நிருத்த சேஷ்டௌ பரஸ்பரம் ஷால்மலி கிம் சுகௌ யதா முஷ்டி பிரஹாரைஷ்ச தல பிரஹாரைஹ அரத்னிகாதைஷ்ச முகத்கிகாதைஹ தௌ சக்ரதுः யுத்தம் அசஹ்ய ரூபம் மகாபலௌ வானர ராட்சசேந்திரௌ. இப்படி சமமான ஒரு பல பராக்கிரமம் உடையவர்களாக இருக்கிறதுனால யார் ஜெயிப்பான்னு கண்டுபிடிக்க முடியல. அப்படி ஒரு யுத்தம் நடக்கிறது. ரொம்ப ஸ்பெஷல் இவனுக்கு. தன் மார்பில் அவன் ஒரு பகவானுக்கு ஸ்ரீவத்சம் மாதிரி இந்த ராவணனுடைய மார்பில் ஒரு விசேஷம் ஒன்று உண்டு. என்னன்னா, ஒரு சமயம் இவன் தேவலோகத்தில் இந்திரனோட கூட யுத்தம் பண்ணான். அப்படி பண்ணும்போது அந்த ஐராவதம் இருக்க சதுர்தந்த யானை, வெள்ளை யானை ஐராவதம், அந்த ஐராவதம் இவன் மார்பில் வந்து முட்டினதும் என்னாச்சு, இவனுக்கு தானே ஏதாவது ப்ராப்ளம் வரணும், ப்ராப்ளம். கடைசியில் அந்த தந்தம் முறிஞ்சு போயிடுது. ஐராவதத்தோட தந்தம் இவன் மார்பிலேயே ஒடிஞ்சிருது. அவன் நினச்சிட்டான், இந்த வந்து ஏதாவது நம்மளாக இருந்தால் காலில் ஒரு முள்ளு குத்திட்டா கூட உடனே செப்டிக் ஆகிடும், அதை எப்படியாவது வெளியில் எடுத்துருவோம் அப்படின்னு தானே நம்ம சிரமப்படுவோம். அங்கேருந்து அவனோட வைத்தியாலாம் இருக்கா, டாக்டர்ஸ், ராவணனோட டாக்டர்ஸ். இங்கேருந்து வந்து இந்த பெருசாக உடஞ்சிருக்கே, அதை எப்படியாவது எடுத்துடலாம் மகாராஜா, இதை எடுக்கிறதாவது பேசாமல் போடா, அங்கே போய் அந்த பத்தனை கூப்பிடு, இது எனக்கு ஒரு பூஷணம்டா, என் மார்பிள் இது ஒரு வீர சின்ஹமாக்கும் அப்படின்னா நான் பத்தனை கூப்பிட்டு அதில் மரகதம் வைடூரியம் எல்லாத்தையும் வச்சு அழகாக பதிச்சு வச்சுட்டான். அது எப்போதுமே இவனுக்கு ஜிலு ஜிலு ஜிலுன்னு மின்னும், வாரணம் பொருத மார்பும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா கம்பன். அது ஒரு பெருமை, அவனுக்கு அலாதி பெருமை. அப்படின்னு இருக்கிற இந்த பையன் இன்னைக்கு சுக்ரீவனோட கூட யுத்தம் பண்ண ஆரம்பிச்சதும் என்னாச்சு, சுக்ரீவன் ஓங்கி ஒரு குத்து விட்டானோ இல்லையோ, அந்த பதக்கம் அது பின்னாடி அப்படியே புதிங்கிட்டு போயிடுச்சு. அப்படி தடால்னு கீழே விழுந்தான் இந்த ராவணன், 10 தலையும் 20 கையுமாக. அப்புறம் எழுந்துட்டான், அடடே இவனை நாம் விட்டாக இவன் இப்போதே நம்மளை சமாப்தி பண்ணிடுவான் போல் இருக்கு, அதனால இவனை ஏதாவது மாயையை காட்டி தான் மயக்கணும் அப்படின்னு எழுந்துட்டான். இவன் ஏதோ வித்தை பண்ண போகிறாங்கிறத புரிஞ்சுட்டானோ இல்லையோ, உடனே சுக்ரீவன் பட்டுன்னு கிளம்பிட்டான். அவனுடைய கிரீட்டத்தை, முக்கியமான தலையில் இருந்த கிரீடத்தை கிளப்பிண்டு நேராக போயிட்டான்.
ராமர் ஏதோ இப்படி பார்த்துட்டு ரசிச்சுட்டே இருந்தவர் சுக்ரீவா அப்படின்னா சுக்ரீவனை காணோம் பக்கத்துல. அங்க பார்த்தா அதுவும் அவனோட கூட யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்ததும் அவருக்கு உண்மையில பயம் வந்துடுத்து. ஏதாவது ஆபத்து நேர்ந்துட போறதே சுக்ரீவனுக்கு அப்படின்னு கவலைப்படுறார். வெற்றியோடு சுக்ரீவன் திரும்பி வந்ததும் ராமர் சந்தோஷப்பட்டார். ராம சரணத்துல இந்த கிரீட்டத்தை கொண்டு வச்சான், விழுந்து நமஸ்கரிச்சான். ஏன்பா இந்த மாதிரி சத்ரு பட்சத்துல லங்கையில வந்து நின்றுண்டு இந்த மாதிரிலாம் வாழாட்டலாமா, நீ இப்படிலாம் நீ பண்ணலாமா? துயி கிஞ்சித் சமாபன்னே கிம் காரியம் சீதையா மம பரதேன மகாபாஹோ லக்ஷ்மணேன ச. பேர்பட்டவன் நீ, எனக்கு அருமை இல்லையாப்பா? உனக்கு ஏதாவது சின்ன ஒரு ஆபத்துனா கூட சீதையாலத்தான் எனக்கு என்ன ஆகணும் அப்படிங்கிறா. எந்த சீதைக்காக விருட்சாத் விருட்சம் பிரதாவன் சகான அலறி அடிச்சுண்டு அப்படி எங்க காண்பேன் அப்படின்னு ஓடி வந்தாரே பிராணனான உயிருக்குயிரான சீதை. இவர் பாருங்களேன், சுக்ரீவனை அப்படி கொண்டாடுற. கிஞ்சித் சமா பண்ணேன், உயிர் போற ஆபத்து பத்தி இல்லை, இல்லை அவன் உடம்பு கீழ்ச்சி சித்த ரத்தம் சொட்டுறதை பத்தி இல்லை. என்னன்னா அவனுடைய உடம்புல இருந்து ஒரு ரோமம் உதிரும் பட்சத்துல கூட கிம் காரியம் சீதையாம. இல்லை பரதனாலத்தான் எனக்கு என்ன ஆகணும், லக்ஷ்மணனாலத்தான் எனக்கு என்ன ஆகணும். சத்ருக்னேன ச சத்ருக்னா ஸ்வசரீரேன வா புனः. சத்ருக்னாலத்தான் எனக்கு என்ன ஆகணும், இல்லை இத்தனை பேருக்கும் பிராணனா இருக்கிற என்னாலத்தான் எனக்கு என்ன அப்படிங்கிறார். ஸ்வசரீரேன அப்படி வந்து கொண்டாடுறார் சுக்ரீவனுடைய அருமைய, அப்படி மதிக்கிறார் அவனுடைய பக்தி பிரேமைய. அடுத்த க்ஷணம் எல்லாரும் கிளம்பினார்கள். நம்ம யுத்தம் தான் இனிமே வழி அப்படின்னு தெரிஞ்சு போயிடுத்து. எதனாலும் இவர்களை திருத்த முடியாதுங்கிறது இருந்தாலும் நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி அவனுடைய அபிப்பிராயம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும்ப்பா. அதனால நீ போய் பார் அப்படின்னு சொன்னதும் அங்கதன் கிளம்பி வரான். அங்கதன் தூது, ஆஞ்சநேயர் தூது வரச்சையாவது விபீஷணன் கூட இருந்தார். அங்கதன் வரச்சா அங்க சப்போர்ட்டுக்கே யாரும் கிடையாது. அப்படி கிளம்பி வரானா அங்கதன். பெரிய இந்த ராவணனுடைய சபை. திடீர்னு பார்த்தா இங்க அங்கதன் வந்திருக்கான். அங்கதனை பார்த்தோடனே பிரகஸ்தனை பார்த்து ராவணன் சொன்னா, யார் அவன் விசாரி அப்படின்னா. இப்படி கேட்ட உடனே அங்கதன் பேச தொடங்கினா, நீ யாருன்னு என்ன கேட்குறிய? நீ யாரு? நீ யாருப்பா? ராவணன் தானே நீ. எங்க அப்பா வாலி எனக்கு ஒரு பம்பர ராவணன் கூட்டின்னு வந்தார். அந்த பம்பர ராவணன் தானோ நீ? இந்திரன் செம்மல் பண்டுவோர் ராவணன் என்பான் தன்னை சுந்தர தோள்களோடும் வாலிடை தூங்க சுற்றி சிந்துர கிரிகள் தாவி. பேர்பட்டவன்னா வாலி காட்டிலும் பலசாலி லோகத்திலே அவனும் கிடையாது. அவனோட கூட யுத்தம் பண்ணி அவனை ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறத ராவணன் நன்னா கன்ஃபார்மா தெரிஞ்சுட்டான். அதனால என்ன தோணித்து இவனுக்குன்னா, நாம ஏதாவது வஞ்சனையா அவனை கவித்தா தான் உண்டு. ஏதாவது வஞ்சனை பண்ணி எப்படியாவது சமாப்தி பண்ணிடணும் அப்படின்னு தோணித்து இவனுக்கு. தேடிண்டே வந்தான் வாலிய. இது போல சாயங்கால வேலை நதி தீரத்தில் உட்காந்துட்டு சந்தியாவந்தனங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சான். என்னைக்கும் சுருக்கமாக முடிச்சிருவானோ என்னமோ, இன்னைக்கு 108ன்னா 1008 காயத்ரி சொல்லிட்டு இருக்கான். அவன் மாட்டுக்கு பண்ண ஆரம்பிச்சான். சரி பின்னாடியே போய் அவனை ஜலத்துக்குள்ள தள்ளி விட்டுடணும் அப்படின்னு நினைச்சுண்டு இந்த ராவண 10 20 கை இல்லையா, 20 கையும் கொண்டு வந்தானோ இல்லையோ, உடனே இந்த வாலி இந்த 10 கையை இப்படி இடிக்கின்றான், இந்த 10 கையை இப்படி இடிக்கின்றான். இப்படியே உட்காந்துருக்கான். இவன் மாட்டுக்கு இப்படி உட்காந்துருக்கான். அவனும் கையை ரெண்டு கொடுத்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம விஷி புதுங்கிறது இவனுக்கு. யதோக்தமா எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அபசர்ப்ப பத்திரம் தேலேந்து எல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் கிளம்பி ஆற்றுக்கு போவானாக்கோன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கான் இவன். சரி பாடி சந்தியாவந்தனம் முடிச்சுட்டார்.
இனி நம்மளை விட்டுடுவார் அப்படின்னு பார்த்தா விடலை. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ